இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். சிக்கன் குழம்பு பார்த்திங்களா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. எம்மியான டேஸ்டியான மசாலா எதுவும் அதிகமாக சேர்க்காமல் சிக்கன் குழம்பு எவ்வளோ சேர்க்குறதுன்னு பார்க்க போகிறோம். வெங்காயத்தை தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துருக்கேன். நான் சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு சோம்பு, மிளகு, கருவேப்பிலை மட்டும் போட்டுட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்த பருப்பு நல்லா ஃப்ரை ஆகும். 2 கிராம்பு 2 பட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா முந்திரி பருப்பு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. வெங்காயம், தக்காளி இது 2ஐயும் ஒன்றாவே போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதக்கிட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகவும் இந்த கேப்பில் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். அந்த நம்ம முன்னாடி ரெடி பண்ணி வச்சுருந்ததை அரைச்சி எடுத்து வச்சுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டேன். நான் உங்களுக்கு தேவையான புதினா, கொத்தமல்லி எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. 1 பாட் ரெசிபி மாதிரி தான். எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் எப்படி சிக்கன் குழம்பு செய்வீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் மோஸ்ட்லி சிக்கன் தாங்க ப்ரிஃபர் பண்ணுவோம். நீங்கள் சிக்கன் நிறையா சாப்பிடுவீங்களா? உங்களுக்கு மட்டன் பிடிக்குமா, சிக்கன் பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் மறக்காமல் நீங்கள் என் வீடியோ எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து நான் எடுத்து வச்சுருந்த சிக்கனை போட்டுக்கிறேன். சிக்கனை போட்டுட்டு நான் கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா, மிளகாத்தூள், லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுதையை சேர்த்துக்கிறேன். விழுதையை சேர்த்துட்டு 1 கப்புக்கு தேவையான அளவு 1 கப்பு தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 1 விசில் விட்டு எடுத்திங்கன்னா செம்மையான டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு